உங்க வீட்டை சுத்தி உங்க கண்ணுக்கு தெரியாம பல விஷ ஜந்துக்கள் கோடிக்கணக்கில் இருக்குது. இந்த விஷ ஜந்துக்கள் உங்களை காயப்படுத்தும், துன்பப்படுத்தும், எல்லாமே உங்களுக்கு எதிராக செய்யும். இதெல்லாம் ஏன் நடக்குது தெரியுமா? நீங்க சாயப்பாவுக்கு விரோதமாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கீங்க ஒரு நொடியும். இல்லை, இந்த பதிவு ரொம்ப கஷ்டமா இருக்குது, நான் பார்க்காம அடுத்த பதிவில் கேட்டுக்கிறேன், நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஸ்கிப் பண்ண விஷ ஜந்துக்கள் இன்னும் பெருக்கமாகும். இந்த இடத்துல சமாதானம் இருந்துச்சுன்னா மகிழ்ச்சி வரும். மகிழ்ச்சி வந்துருச்சுன்னா எல்லா நன்மைகளும் கூடி வரும். இனி இந்த விஷ ஜந்துக்களை வேறு எடுக்கணும். அப்பதான் நல்ல விஷயங்கள் நடக்கும். சாயப்பா ஏன் சோதனையை ஏற்படுத்துறாருன்னா, அந்த சோதனையின் மூலமா தான் நீ சாதனை செய்ய போற. இதை தெரியாம நீ கடவுளை வணங்குறதும், அவரை விட்டு போறதும், திரும்ப வணங்குறதும், திரும்ப போறதும் இப்படியே இருந்துச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கையில நஷ்டத்தின் மேல நஷ்டத்தை நீ அனுபவிச்சே ஆகணும். உன்னுடைய தலையெழுத்தை நீயே கேவலமா எழுதிக்கிட்டு இருக்கிற. எச்சரிக்கையா இருங்க, பயப்படுங்க. இந்த பயம் உங்க வாழ்க்கைக்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பகுதியா மாறியே தீரும். அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்க்க வேண்டிய மிக 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 முக்கியமான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, இந்த பதிவு உங்க வாழ்க்கையில முக்கியமான ஒரு பதிவு. சாயப்பாவோட குழந்தைங்கள் கண்டிப்பா நிச்சயமா கேட்டு நடக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பதிவு. உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு உண்டானதும், எதை நினைச்சு பயப்படணும், பயந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும், பயந்தா வாழ்க்கையில எதை சாதிக்கலாம், பயந்தா வாழ்க்கையில எதை நஷ்டமடையும், குழப்பத்தினால ஒரு மனுஷன் வாழ்க்கையை எப்படி பாவத்தோட முடிக்கிறான், இந்த பாவம் அவன் வாழ்க்கையில எவ்வளவு தூரம் அவனை விடாம துரத்துது, எத்தனை பகைவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமா இருக்காங்க, இருப்பதற்கு உண்டான ரீசன் எல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம சொல்ல போறோம். கவனமா கேளுங்க. ஒரு ஜென்மத்தில் பிறக்கிறோம், ஜென்மத்தில் இறக்குறோம், மீண்டும் பிறக்கிறோம், மீண்டும் இறக்குறோம். இதை தவிர வேற என்ன நாம செஞ்சோம்? என்ன செஞ்சீங்க?
கடவுளை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் செய்யக்கூடிய செயல்களை பற்றியும் அதனால கிடைக்கிற பாவத்தை பற்றியும் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே நடந்துச்சு. அதற்கு என்ன காரணம்? நாம செய்த பாவங்கள். பாவத்தின் செயலை தினம் தினம் நொடிக்கு நொடி இங்க செஞ்சுக்கிட்டே இருக்கோம். பாவங்கள் நீங்க செய்யலன்னு சொல்லாதீங்க, செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச பாவம், கண்ணுக்கு தெரியாத பாவம். கண்ணுக்கு தெரிஞ்சது 1 2, கண்ணுக்கு தெரியாதது கோடி பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்க உடம்புல இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய இடம் அது பாவத்தின் அடையாளமா இருக்குது. நான் நல்லா இருக்கிற அப்படின்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா நல்லா இல்லாம நல்லா இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம் நல்லா இருக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்னைக்கு அந்த உண்மை தன்மையை உணர முடியும்? ஒரு 4-5 பாயிண்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். ரொம்ப டீட்டெயில்டாக தான் பேச போகிறோம். சாயப்பாவுக்கு விரோதமாக செயல்பட்டா கர்மாக்கள் சூழும். ஒரு மனுஷனை ஒரு பாம்பு சுத்தினா பரவாயில்ல, ஒரு மனுஷனை 1000 பாம்பு சுத்துச்சுன்னா என்ன ஆகும்? என்ன நடக்கும்? எவ்வளோ பெரிய விபரீதம் நடக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த 1000 பாம்பு ஒரு மனுஷனை சுத்திடுச்சுன்னா அவன் 1000 ஜென்மத்துக்கும் அந்த சாபத்தை அவன் ஏற்றுக்கணும். அந்த வழியை 1000 ஜென்மத்துக்கு அவன் கடைபிடிக்கணும். இந்த ஒரு பாம்பு 1000 பாம்பு எல்லாமே நீங்க செய்த பாவங்கள். பாவங்கள். அப்போ அவருக்கிட்ட வழிபாடு செய்து அவருக்கு விரோதமா செயல்பட்டா அவர் மன்னிச்சிடுவாரு? மன்னிச்சிட முடியுமா? சொல்லுங்க. உங்க குழந்தை உங்களுக்கு எதிரா தப்பு பண்ணா நீங்க என்ன செல்லம், தங்கம், பட்டு இன்னும் பெரிய பெரிய தப்பு பண்ணுடா, என்னடா இது, இந்த தப்பெல்லாம் பண்ணா நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? அதனால இன்னும் பெரிய பெரிய தப்பு பண்ண, அதுதான் எங்களுக்கு பெருமைன்னு சொல்லி எந்த பெற்றோர்களாவது சொல்லுவாங்களா? பாவம் பண்ணா என்ன பண்ணணும்? தடி எடுத்து அடிக்கணும். தடி எடுத்து அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? உண்மையான விஷயத்தை விளக்கணும். அதுக்கப்புறம் அன்பு வை. நீ அன்பு வச்சுக்கிட்டே இருந்தா குழந்தை உருப்படாது, அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் குழந்தை உருப்படாது. அடிக்கிற இடத்துல அடி, அரவணைக்கிற இடத்துல அரவணை. அப்படிதான் இங்கே நடக்குது. அப்போ அவரை வழிபாடு செய்துக்கிட்டு நல்லவன் போல வேஷம் போட்டுக்கிட்டு மனசுல 1000 லட்சம் கோடி பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தா அவர் மன்னிப்பாரா? டெஃபினெட்லி மன்னிக்க மாட்டார். தண்டனை உடனுக்கு உடன் நடக்கும். இங்கே சில பேர் சொல்றது ரொம்ப காமெடியா இருக்கும். சாய்பாபா வணங்குனா ரொம்ப சோதனை தருவாரு. சாய்பாபா வணங்குனா சோதனை தருவார். எந்த சாய்பா சோதனை கொடுத்துருக்காரு? நமக்கு பரிசு கொடுக்குற அளவுக்கு நம்ம தகுதியானவர்களா? சொல்லுங்க. பரிசு கொடுத்து கௌரவப்படுத்தி தோளில் மாலை போட்டு வரவேற்கிற அளவுக்கு நாம தகுதியானவர்களா, பரிசுத்தமானவர்களா? சொல்லுங்க. ஸோ பாவம் செய்தவர்கள். அப்போ நீ அவர்கிட்ட நெருங்குனா நீ என்ன கமிட்மெண்ட்டில் நெருங்குறியோ அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள உன் வாழ்க்கைய சுருக்கு. ஓகே, உன் வாழ்க்கைய சுருக்கு. இந்த இடத்துல அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள உன் வாழ்க்கைய சுருக்குனாதான் நீ பரந்த இடத்துல வாழ முடியும், தலை நிமிர்ந்து வாழ முடியும், ராஜ கம்பீரமா நிற்க முடியும். எப்படி இந்த இரவுல இந்த லைட் பூச்சி அப்படியே பளிச்சுன்னு தெரியுதோ அது மாதிரி நீ பகலிலும் இரவிலும் 24 மணி நேரத்திலும் நீ ஜொலிப்பாய். அப்போ ஏன் சோதனை நடக்குதுன்னா, நீ அவர்கிட்ட வந்துட்ட, அவருடைய உறுதிமொழிகளை நீ பேசிட்ட, அவருடைய போதனைகளை நீ கை கொள்ற.
அவர் தான் உன் உயிர்ன்னு நினைக்கிற. இப்போ அவருக்கு எதிராக நீ விரோதம் பண்ணா அவர் என்ன தடவி கொடுப்பாரா? சொல்லுங்க. எப்படி உங்க பெற்றோர் உங்க குழந்தைங்கள நீங்க பாவம் செய்தா நீங்க ஒரு காளியம்மன் மாதிரி, ஒரு பத்ரகாளி மாதிரி நடமாடுறீங்களோ அதே போல தானே அவரும். அப்ப இதை நாம தெரிஞ்சுக்காம அவருக்கு ஆரத்தி, சச்சரித்திரம், மெடிடேஷன் எல்லாம் பண்ணிட்டு அடுத்த மணி நேரத்தில் பாவங்களை செய்வதற்கு ஒன்று நினைக்கிறோம், இல்லை செயல்படுறோம். ரெண்டும் ஒன்று தான். நினைச்சாலே அதற்கு உண்டான தண்டனை கிடைச்சிரும், செயல்பட்டாலும் அதற்கு உண்டான தண்டனை கிடைச்சிரும். நான் நினைச்சுதானே பார்த்தேன், செயல்படலையே, அதுக்கே தண்டனையா அப்படின்னா எஸ், அப்படிதான். சரி, சாய்பாவை வணங்குறத விட்டுட்டு ஹாப்பியா இருப்போம். என்ன தெரியுமா ஆகும்? என்ன நடக்கும் தெரியுமா? இன்னைக்கு சாயப்பாவை வணங்கினதாலே உனக்கு தண்டனை 10 அடி. எந்த கடவுளையும் வணங்காம நீ சுதந்திரமா செயல்படுறேன்னா நீ சந்தோஷமா இருப்ப, அதுல எந்த குறையும் இல்லை. ஏன்னா மனம் போன போக்கில் நீ வாழுற, அதனால சந்தோஷம் பொங்குது, ஆனந்தம் பொங்குது. கடவுளுக்கு எதிராக நீ செயல்படும் போது உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறான் இந்த சாத்தான், குட்டி சாத்தான் அள்ளி அள்ளி கொடுக்குறான். அதாவது நம்ம பசங்களை படிக்க சொன்னா கஷ்டம், ஆனா வெளியில சுத்து அப்படின்னா ரொம்ப ஜாலி. இப்ப படிக்கிறது கஷ்டம், ஆனா வாழ்க்கை எப்படி மாறுது? சுத்துறது சந்தோஷம், ஆனா வாழ்க்கை எப்படி மாறுது? நீ 40 வயசு வரைக்கும் ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா 60-70 நீ உயிரோட வாழ்வதே சிரமமா இருக்கும். ஒரு நாளும் நரகத்தை அனுபவிக்கிற மாதிரி. ஆனா நீ 40 வருஷம் வரைக்கும் நீ கஷ்டப்பட்டுட்டா அதுக்கு மேல நீ சந்தோஷமான வாழ்க்கைய நீ பெறுவ. சந்தோஷமான வாழ்க்கைய கடவுள் உனக்கு அமைச்சு கொடுப்பார். கடவுள் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கூட இல்லை. நீ செய்த நீங்க மண்ணில போட்ட விதை அறுவடையாகுது. நீ மண்ணில விதையே போடல, ஆனா அறுவடைக்கு தயாரானா உன்னை விட முட்டாள் உலகத்திலே யாருமே இல்லை. அப்போ இப்ப நம்ம விதை போட்டு இருக்கோம், அறுவடைக்கு நடக்கக்கூடிய காலத்திலே நடக்கும். நீ 50 வயசு, 60 வயசு, 70 வயசுல நீ அதை அறுவடை பண்ணு. அப்போ 60 வயசுல நீ ஓடுறனா நீ 40ல என்ன பண்ண? ஊரை ஏமாத்துன, உலகத்தை ஏமாத்துன, பொய் சொல்லி சம்பாதிச்ச, அது உனக்கு சந்தோஷமா இருந்தது. வேலைக்கு போறவனை எல்லாம், கஷ்டப்பட்டு உழைச்சவனை எல்லாம் கேவலப்படுத்தின. ஆனா இன்னைக்கு அவன் நல்லா இருப்பான். 60 வயசுல நீ அவனுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவ. ஸோ 40ல தாங்க உடல் பலம், மனபலம் அதிகரிச்சிருக்கும். 60ல உடல் பலம் இருக்குதான்னு. ஸோ கம்பேரிவிட்டி 40 இயர்ஸில் கொஞ்சம் பாருங்க. 40 வயசுல இருந்த பலம் 60ல இருக்கா, 70ல இருக்கா? 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய மனபலம் 60ல இருக்கா, 70ல இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஸோ யோசிங்க. நான் சொல்றது அப்படியே அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு நான் என்னைக்கும் எப்பயும் சொல்லவே மாட்டேன். நாம யோசிக்கிறத பொறுத்து தான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அப்ப சாயப்பாவுக்கு விரோதமாக செயல்பட்டா உனக்கு அப்ப தண்டனை கிடைச்சிடும். நீ திருத்திப்ப, நீ வாழ்க்கையில உயரமான இடத்துக்கு போக. ஸோ சோதனை அப்படின்னா இதுதான் நம்ம மனுஷனுக்கு பிடிக்கல. எல்லாமே ஈஸியா கிடைச்சிடணும், படிச்ச உடனே ஏசி ரூமில் உட்காந்து வேலை பார்க்கணும், 4 பேர் நம்மளை மதிக்கணும். இந்த மாதிரியான ஒரு மோசமான தாட்டில் ஒரு மனுஷனுடைய மூளை அபாரமாக வேலை பார்க்குது. அது கிடைக்கல அப்படின்னு தெரியும் போது மனுஷன் என்ன பண்ணுறான்? அதிகமாக குழப்பத்துக்கு வந்துடுறான், அதிகமாக பாவ செயல்களையும் செய்கிறான். நல்லா பாருங்க, தான் எதிர்பார்த்த ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கலன்றவன் தான் கேவலமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பான். தான் நினைச்ச மாதிரி நடந்துடுச்சுன்னா அவன் இந்த கேவலமான வேலையை செய்யவே மாட்டான். ரைட்டா? அப்போ அவன் எதிர்பார்க்கறது தப்பு இல்லை,
ஆனால் உண்மை நிலையை உணர்ந்து அவன் எதிர்பார்க்கணும். ஒரு இடத்துக்கு போகிறோன்னா முதல்ல இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும், அதுதான் சரின்னு அவன் அந்த இடத்த அக்செப்ட் பண்ணி அவன் அந்த இடத்துல முழு மனதோட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அடுத்ததுக்கு 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 போவான். இல்லை நான் டாப்பில் உட்காரணும், எல்லாத்தையும் தாண்டி டாப்பில் உட்காரணும், கூகுளில் போயிட்டு ஜெமினியில் போயிட்டு என்ன எனக்கு ஏது அப்படின்னு சொல்லி கேட்கறதால அவன் அங்கே தான் தேடிட்டே இருக்கானே தவிர சொந்தமான விஷயத்தை அவன் தேடலை. வாடகையான விஷயத்தை அவன் தேடி 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 வீணா போகுது அவனுடைய வாழ்க்கை. அப்போ நம்ம பயப்படணும். பயம் ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. கெட்டவனா இருக்கிறவன் பயப்படுறான், நல்லவனா இருக்கிறவனும் பயப்படணும். ஏன் தெரியுமா? இதெல்லாம் செஞ்சிட்டா நம்ம வாழ்க்கையில மோசமானதை நம்ம சம்பாதிச்சிடுவோமோ அப்படின்னு. எனக்கு ஓப்பனா சொல்றேங்க, பயம் இருக்குது. ஏன் பயம் இருக்குதுன்னா, நாம போற நல்ல பாதையில எங்கேயாவது ஒரு மோசமான இல்லை நம்ம மாயை உள்ள வந்துடுச்சு அப்படின்னா அதனுடைய பாதையில போயிட்டோன்னா அப்போ அதுக்கு நான் பயப்படுறேன். இப்போ வரைக்கும் நான் பயப்படுறேன். கடவுளே, உன் வழி என்னது வழியா இருக்கணும். ஆனா இதுதான் சாயப்பாவோட வழின்னு சொல்லி எவனாவது ஒருத்தன் எடுத்துட்டு வருவான். அது என்னுடைய அறிவுக்கு தாண்டி நான் யோசிக்க கூடாது, அறிவுக்கு உட்பட்டதா யோசிக்கணும். எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அது உன்கிட்ட கலந்து நான் யோசிக்கணும் அப்படின்ற இடத்துல நான் இருக்கிறதால மாயையில இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி நிற்கிறேன். மாயையில இருந்து விலகி நிற்கிறேன். என்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் பார்க்குறேன். தேவையில்லாத போர்ஷனை நான் கட் பண்ணிடுறேன். அப்போ என்னோட மனது, என்னுடைய உடல், என்னுடைய சொல், என்னுடைய செயல், என்னுடைய எண்ணங்கள் அவருடைய வட்டத்துக்குள்ளேயே இருக்குது. நான் எடுத்த உடனே சொன்னேன்ல, அவருடைய வட்டத்துக்குள்ளே வாழு. அப்பதான் நீ வெளி உலகத்துல நீ சந்தோஷமான மனிதனா நீ இருப்ப. நீ சைக்கிளில் போனாலோ இல்லை நடந்து போனாலோ உருண்டு போனாலோ செருப்பு போட்டு போனாலோ செருப்பு போடாமல் போனாலோ நீ அந்த சந்தோஷத்தோட அந்த உச்சக்கட்டத்தில் தான் உன்னுடைய முகம் இருக்கும். உன்னோட ஃபேஸில் இருக்கக்கூடிய தேஜஸ், கோடி ரூபாய் வச்சிருக்கிறவனோட முகம் கூட சரியில்லை. ஏன்னா அவனுக்கு ஒரு தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ தேடுதல் வேணும். அது எதை நோக்கி போகணுன்றதான் முக்கியம். எல்லாமே இங்கே தேவை. கெட்டவனும் பயப்படுறான். அடுத்தது என்னடா அது எல்லாம் ஏமாற்றி சம்பாதிச்சிருக்கோம், எவனாவது ஒருத்தன் ஆட்டையை போட்டானா என்ன பண்ணுறதுன்னு. ஸோ அவனுக்கும் பயம் இருக்கு, வெளியில் காட்டிக்க மாட்டான். இவன் 10 பேரை பகையாக வச்சிருப்பான். அப்போ அந்த பகையெல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மளை எந்த நேரத்தில் அட்டாக் பண்ண போதுன்னு அவன் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப டீட்டெயிலாக போனால் ரொம்ப இதாகிடும். ஸோ சொல்கிறேன். ஸோ கெட்டவன் அடுத்த மனுஷனை நோகடிக்கிறவன் உள்ளுக்குள்ளே பயந்து தான் இருப்பான், ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டான். ஏன்னா பயப்படாமல் இருக்கணும். பயப்படாமல் இருந்தால் தான் மற்றவங்க நம்மளை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னு அவன் ஒரு மூட நம்பிக்கையிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் பயத்தோட உச்சத்தில் அவன் இருப்பான். நீங்கள் எத்தனை பேருக்கு விரோதமாக இருக்கீங்களோ நீங்கள் பயப்பட்டு தான் இருப்பீங்க நாளைக்கு. அதாவது கடவுளுக்கு இல்லை, அவன் ஏதாவது நம்மளை செஞ்சிடுவானோ. கத்தியை எடுத்தவன் கத்தியில் சாவான்னு சொல்லுவாங்க. ஸோ தந்திரத்தில் ஜெயிச்சவன் அதே தந்திரத்தில் வீழ்த்தப்படுவான். என்னங்க சும்மா சொல்லிட்டு போயிட்டாரா? பகவத்கீதையில் போர் நடக்கிற இடத்துல எவ்வளோ பெரிய ஒரு ஆர்குமெண்ட்டு. மகாபாரதமும் போன யுகமும் இந்த யுகமும், ஏன்னா போன யுகமும் இந்த யுகமும் ஒட்டி ஒட்டி இருந்ததால் போன யுகத்தில் என்னென்னலாம் இருந்ததோ அத்தனை கர்மங்களும் இந்த ஜென்மத்திலே நடக்குது. சூதாடுறாங்களா? சூதாடி தானே பாண்டவர்கள் பிரச்சனையாச்சு. அடுத்தவன் பொண்டாட்டியை இது ஆசைப்பட்டதால தானே இன்னைக்கு அது நடக்குதா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். பெத்த குழந்தையே அவங்க காதலுக்கு காதல் சொல்ல முடியாது, கள்ள காதலுக்கு இடையூறாக இருக்குதுன்னு அந்த குழந்தைய சாகடிச்சுட்டு வாழ்கிற அளவுக்கு ஈன பிறவிகளாக மனுஷன் மாறினானா இதெல்லாம் மகாபாரதத்தில் நடந்திருக்குதா?
ஸோ பாரதன்றது கதை கிடையாதுங்க, காவியம். அது வாழ்க்கையோட நெறிமுறை, வாழ்க்கையோட அறிவுறுத்தல். டேய் இதை செய்யடா, இதை செஞ்சாதான்டா நீ பொழைக்க முடியும். துரியோதனன் மாதிரி இருக்காத, துச்சாதனன் மாதிரி இருக்காத. நீ யார் மாதிரி இருக்கணும்? அந்த பஞ்ச பாண்டவர்கள் போல இருக்கணும். அப்படி இருக்கணும். அப்பதான் கடவுளும் கூட இருப்பார். கிருஷ்ணர் யார் கூட இருந்தாரு? யார் கூட கடைசி வரைக்கும் இருந்தாரு? பஞ்ச பாண்டவர்கள். அப்ப நல்ல உள்ளத்துக்கு கூட தானே கடவுள் இருப்பாரு. அப்போ கெட்ட உள்ளத்துக்கு கூட கடவுள் இருப்பார். அப்ப யார் ஜெயிச்சாங்க? இவங்க படையை விட அவங்க படை ரொம்ப பயங்கரம். அவங்க படை பயங்கரம். ஆனா கடவுள் பலம் இருக்கும்போது படையாவது மண்ணாங்கட்டியாவது. அதாவது 1000 பேர் இருந்தாலும் 1,00,000 பேர் விழுந்தாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, கடவுள் உன் கூட இருக்கிற வரைக்கும். கடவுள் உன் கூட இல்லைன்னா நீ தனியா இருந்தா கூட சாதிக்க முடியாது. கடவுள் உன் கூட இல்லைன்னா சொல்றேன், நீ தனியா இருந்தாலும் பயப்படுவ. ஸோ இதெல்லாம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் நம்ம செய்யணுமோ அதெல்லாம் நம்ம ஏன் இன்னைக்கு வரைக்கும் செய்யாம இருக்கோம்னா, பாவத்தின் பிடியில சிக்கி சின்னாபின்னமாயிட்டு இருக்கும். எப்பொழுதுமே அந்த பயத்தோட இருக்கிறது நல்லது. ஏன்னா பயம் அப்படின்ற ஒன்று இருக்கிறதால தான் இன்னைக்கு நாம நல்ல விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இந்த விஷயத்த இப்படி பண்ணா கடவுள் நம்மளை தண்டிப்பாரு அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். இது முதப்படி. ஆனா எனக்கு நான் 2வது படியில இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட், அது சரியா இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. ஏன்னா நான் நம்ம சொந்தத்துக்கிட்ட தானே கேட்க முடியும். இப்போ மேக்சிமம் பர்சன்ஸ் என்ன திங்க் பண்றாங்கன்னா, ஏதாவது பாவம் செஞ்சா கடவுள் தண்டிப்பாரு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம அம்மா என்ன சொல்லுவாங்க, டே சாமி கண்ணை குத்திடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ கடவுள் தண்டிக்கிறார், தண்டிப்பாரு, தண்டிக்கிறாரு, தண்டிச்சுக்கிட்டு இருக்கிறார். அது உண்மை. அப்போ மோஸ்ட்லி ஏன் தப்பு பண்ணாமல் இருக்காங்கன்னா, கடவுள் தண்டிச்சிடுவார்னு சொல்லி தப்பு பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே நம்மளை யார் தண்டிக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதாவது ஸ்டார்டிங்கில் இருந்தே, நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து. இப்போ கடவுள் இருக்கிறாரா இல்லையானும் போது கூட எனக்கு எந்த பயமும் இல்லை. நீ பூந்து விளையாடு, நீ நல்லவனா கெட்டவனா, நீ உன் மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய். ஆனால் ஒன்னே ஒன்று, அடுத்தவனை ஏமாத்தாத, அடுத்தவனை அழ வைக்காத. இது சாமி கும்பிட்ட காலத்திலையும் சாமி கும்பிடாத காலத்திலையும் என்ன மனசுக்குள்ள என்னமோ ஒன்று விதைச்சாங்க. அது யார் விதைச்சாங்கன்னு தெரியாது. 2 விஷயம்தான் இதில் நான் ரொம்ப தெளிவாக, யாரையும் ஏமாத்தாத, யாரையும் அழ வைக்காத. இந்த 2 விஷயம். ஆனால் என்ன நடந்ததுன்னா, நம்ம தான் ஏமாத்தல, ஆனால் நம்மள நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அந்த வழி இருக்கும். ஆனால் அந்த வழி இப்போ கூட இல்லை. நம்ம யாரையும் ஏமாத்தல. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நானும் சொல்கிறேன். நம்ம யாரையுமே ஏமாத்தலப்பா, ஆனால் நம்மளை ஏன்பா ஏமாத்துறாங்க? அதுக்கு ஒரு பதில் கிடைக்காம இருந்தது. அப்போ கூட யாரையும் ஏமாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கல. அப்போ கூட யாரையும் ஏமாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கல. அதே மாதிரி கண்ணீர், அதாவது கண்ணீர் எங்கே வர வைக்க முடியும்? துரோகம் செஞ்சால் கண்ணீர் வர வைக்க முடியும் இல்லையா? நாம் யாருக்காவது துரோகம் பண்ணால் கண்ணீர் வர வைக்க. ஆனால் நம்ம யாருடைய கண்ணீரையும் வர வைக்க. ஆனால் நான் கண்ணீர் விட்டு அழுத காலம்லாம் நிறைய உண்டு. ரீசெண்டாக தான் இல்லையே தவிர இருந்தது, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஸோ பிஸ்னஸ்லேயும் சரி, ஆஸ் அ பர்சனல் லைஃப்லேயும் சரி, எனக்கு இந்த ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன். பட் நிறைய ஏமாந்துருக்கேன், ஏமாத்தியும் இருக்காங்க, நான் ஏமாந்தும் இருக்கேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்கே அப்படியே ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறதால அப்படியே நான் எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. மனசில் என்ன படுதோ அதை நம்ம சொல்லிடுறோம். நீங்கள் என்ன எப்படி நினச்சாலும் அதை பற்றி, இவன் பலமானவனா பலகீனமானவனா அதை பற்றி நம்ம கவலை இல்லை. ஆனால் ஒன்று, என்னுடைய மைண்டுக்குள்ளே நான் மிக 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 பலசாலி. 1000 பேர் என்னை ஏமாத்தினாலும் அப்படியா அப்படின்னு சொல்லி அடுத்த வேலையை பார்க்குறவன் தான் நான். ஸோ ரீசெண்டாக ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோட மேரேஜ் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர். அதில் கரெக்டாக ஆகஸ்ட் 30th இருந்து செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும், ஆக மொத்தம் எத்தனை நாள்? 13 நாள் நான் கதறி அழுது. 13 நாள். அந்த 13ஆம் தினம் 12ஆம் தேதி அந்த 12 மணி வரைக்கும், அதாவது 13ஆம் தேதி ஆரம்பிக்கிற வரைக்கும்
ஸோ லைவில் வந்தோம், பேசணும், எல்லாமே தூள் தூளாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு அழுகை கூட இல்லை என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நடந்த ஒரு மேரேஜ் ஃபெயிலியரில். ரைட்டா? இப்போ யார் பண்ணது தப்பு, யார் பண்ணது தப்பு, நம்ம மனசாட்சிப்படி வாழ்ந்தோம், நாம் ஜெயித்தோம், அதில் எந்த தப்பும் இல்லை. அப்போ எதிரில் இருக்கிறவங்க அது தெரியாது, அது என்னுடைய கர்மா, அவங்கள குறை சொல்லலை. நான் உங்களை குறை சொல்லியிருந்தா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க முடியாது. ஸோ குறை சொல்லலை. ஸோ எப்பயுமே எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லா மனுஷங்களும் வந்துடுவாங்க. ஸோ அதுக்கு விட்டுருவோம். இப்போது எல்லாருமே பாவம் செஞ்சால் கடவுள் தண்டிப்பார், ரைட்? ஆனால் எனக்கு மட்டும் நான் பாவம் செஞ்சால் கடவுளோட மனசை நோகடிக்கணும், கடவுள் அழுவார். சீரியஸா? கடவுள் மனசு கஷ்டப்படுவார், கடவுளோட மனசை காயப்படுத்தணுமா? அதாவது சாயப்பாவோட மனதை காயப்படுத்தணுமா? சாயப்பா நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு, எவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காரு. ஐ மீன் அன்பே சாய் மட்டும் இல்லை, என்னுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், என்னுடைய பெற்றவங்களை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பாக இருக்கட்டும், விஷ்ணு சாயை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பாக இருக்கட்டும், அன்பே சாயை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பாக இருக்கட்டும், பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கஸ்டமரை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பாக இருக்கட்டும், இன்னும் உறவுகள் நண்பர்கள் பார்க்க வேண்டிய பொறுப்பு, எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குல்ல, இல்லாமல் இல்லை, எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கு. இப்போ நான் இந்த 12 மணி ஆடியோ நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு பொறுப்பு இருக்குது. சே போப்பா, என்னப்பா இது கொடுத்து என்னப்போ அப்படிலாம் இல்லை. அதாவது சுயநலத்தோடு நான் எதுவும் செய்யலை. அந்த பொறுப்பை சுயநலமாக நினைக்கிறேன். என்ன தனிப்பட்ட முறையில் எத்தனையோ தடவை நான் பேசுகிறத நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல. இப்போலாம் கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி அடிக்கடி இந்த வாயில் இந்த புண்ணு ஒரு ஹீட் ஜாஸ்தி ஆகும். வாய் ஃபுல்லாக புண்ணு இருக்கும். இந்த நுனி நாக்கில், சைடு, இந்த உதடு, இந்த இடத்துல எல்லாம் புண்ணு ஜாஸ்தியாக இருக்கும். பாடி ரொம்ப ஹீட் எனக்கு எப்பயுமே. நான் மொபைல் பார்க்குறது, ட்ராவல் பண்ணுறது, கொஞ்சம் சூடானதை சாப்பிட்றது, எனக்கு இந்த காரெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, அது உடம்புக்கு சூடாக தானே இருக்கும். அது இந்த புளிப்புலாம் ஜாஸ்தி, காரம் ஜாஸ்தி, அதெல்லாம் சாப்பிட்றதால வாய் ஃபுல்லாக புண்ணு வரும். அப்போது ஆடியோ கொடுக்கும்போது ஒரு 5 நிமிஷத்துக்கும் கேப் விட்டு தண்ணி குடித்து மறுபடியும் குடிக்கணும். அப்புறம் அந்த லிப்ஸில் இந்த புண்ணு வந்துச்சுன்னா பேசும்போது என்ன ஆகுது, வலிக்குமா வலிக்காதா? சில பேருக்கு 1, 2 புண்ணு வந்தாவே இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆனால் எனக்கு குறைஞ்சது 7 இருந்து 10, 12 புண்ணு வரும். ஏதோ உங்களுடைய ஆசீர்வாதத்தால் அது எனக்கு வரல. அப்போ என்ன ஆகுது, நம்ம பொறுப்பை கொடுத்துருக்காரு. இங்கே எத்தனையோ பேர் மகனாக நினைக்கிறீங்க, எத்தனையோ பேர் அண்ணனாக நினைக்கிறீங்க, எத்தனையோ பேர் அப்பாவாக நினைக்கிறீங்க. அப்போது இவங்களுக்கு நான் பொறுப்பானவனாக இருக்கணும்ல. அப்போ இவங்களுக்கு நான் பொறுப்பு இல்லாதவனாக இருந்தால் சாயப்பாவோட மனசு காயப்படும். அவர் காயப்பட்டால் என்னால் தாங்கிக்க முடியாதுல்ல, அது மாதிரி. ஸோ இந்த காதலிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. அதுக்கு எதிரில் இருக்கிறவங்க, நான் இன்னும் சாப்பிடல, ஏன் இன்னும் சாப்பிடல, சாப்பிடுன்னு. ஸோ ஒரு கேரிங் இருக்கும். நான் அதை கொச்சப்படுத்தலை, ஏன்னா நானும் லவ் பண்ணி தான் வந்தேன், ரைட்டா? அதனால் ஒரு ரியல் ஃபீல் இருக்கும். நான் அது எதுவுமே அதெல்லாம் நான் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அது போல் சாயப்பா அதை விட தாண்டி அவரை நான் வச்சுருக்கேன். இப்போ என்ன ஆகுது, எனக்கு எந்த தப்பு பண்ணாலும் அவர் தண்டிப்பாருன்றதை தாண்டி அவரை நான் காயப்படுத்தி அவரை தண்டிக்கிறனோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இதில் எந்த வகையில் நீங்கள் இருக்கீங்க, என்னுடைய முடிவு எப்படி இருக்குதுன்றதையும் நீங்கள் சொல்லணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே போல் இதயம் ஹார்ட், இந்த ஹார்ட்டு நல்லா இருந்தால் தான் எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லாமே இங்கே தான் இருக்குது. என்னென்னலாம் கெட்ட எண்ணங்கள் இருக்கோ அத்தனை கெட்ட எண்ணங்களும் அங்கே தான் நிற்குது. அப்போ இதயத்தோடு நம்ம பேசணும். அதாவது மனம் விட்டு பேசு. நீ யாருன்றத ஊருக்கு நீ கொஞ்சம் கிரியேட் பண்ணியிருப்ப. நீ ரொம்ப பலமானவன், நீ ரொம்ப அழகானவன், நீ ரொம்ப வெற்றியாளன், நீ சிந்தனையாளன், நீ அவன், நீ இவன் அப்படின்னு. யாஸ், உண்மையிலே நீ யார்? வெளியில் சொன்னதுக்கும் உள்ளே இருக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? அப்போ இதயத்தோட நீங்கள் பேச பேச உங்களுடைய கருத்துக்களும்
இதயத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களும் சரியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு மிக பெரிய சமாதானம் கிடைக்கும். அந்த சமாதானம் என்ன பண்ணுன்னா உங்களை மகிழ்ச்சியாக்கும். அந்த மகிழ்ச்சி என்ன செய்யும் அப்படின்னா எல்லா நன்மைகளையும் உங்ககிட்ட தேடி வருவதற்கு உண்டான ஒரு வழியாக அது இருக்கும். ஸோ நிறைய பேர் இதயத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களுக்கும் வெளியில இருக்கக்கூடிய செயலுக்கும் சம்மந்தம் இருக்காது. வெளியில நல்லா பாராட்டுவாங்க, அப்பா சூப்பர் செம, கடவுள் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காருங்க, உண்மையில நீங்க வெற்றி அடைஞ்சது நான் வெற்றி அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க, கடவுள் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும். இதை நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். ஆனா உள்ளே வந்ததுக்கு அப்புறம், அதாவது அந்த இடத்தை தாண்டினதுக்கு அப்புறம், இவெல்லாம் இங்க எப்படி இருந்தான் தெரியுமா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தான், இன்னைக்கு பாரு இவனெல்லாம் கடவுள் வாழ வைக்குது, அவன் அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கான் அப்படின்னும் போது எனக்கு அவ்வளோ எரிச்சலா இருந்தது. போடா டேய், நீ எல்லாம் உன்கிட்டலாம் நான் பேசுற அளவுல இருக்குது, நீ ஒரு காலத்துல எப்படி இருந்த, சீரியஸ்லி இது என்ன சர்க்கிளில் இருக்கிறவங்கள என்கிட்ட சொல்லல, என்னை யாரு அதிகமா எனக்கு தெரிஞ்சவன் புகழ்பாடுறானோ அவனுடைய அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இதயத்தோட வெளிப்பாடை கடவுள் எனக்கு காட்டி கொடுத்துருவார். அடுத்த 2-3 டேஸில், இப்போ என்னப்பா அவன்கிட்ட பேசுனியா, ஆமாம், என்னப்பா இப்படி சொல்கிறான், அவ்வளோ பொறாமை போவோம் மேலே அப்படின்வாங்க. அப்போது வெளியில் நீ நல்லவனாக இருக்க, ஆனால் உள்ளேயும் நல்லவனாக இருக்கிறியா, அதுதான் முக்கியம். அப்போது வெளியில் நீ போய் ரீல் அடித்து விட்டுக்கிட்டே இருக்க, அதிகமாக ரீல்ஸ் பார்க்குறது இல்லாமத்தில் ரீல் உடிச்சுக்கிட்டே இருக்கு, அப்போ நீ விடுற ஒரு ரீலும் பாவம் தானே. நான் சொன்னல எடுத்தவனே, லட்ச பாம்புகள் கோடி பாம்புகள் சுற்றி உள்ளது. இன்னைக்கு இதுதான் ஹெட்டிங். வெள்ளிக்கிழமை போது பாம்பு புத்துக்கு பால் ஊத்த போய் நிறைய பேர் போறீங்கல்ல, அப்போ லட்ச பாம்புகள் கோடி பாம்புகள் உங்கள் வீட்டை சூழப்பட்டு உள்ளது. விச்சுக்கு நல்ல டைட்டில் கொடுத்துடலான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஸோ அப்போ இதயத்தோட பேச பேச நீங்க ஒரு சில நாட்களுக்குள்ளேயே சமாதானம் ஆயிடுவீங்க. சே, என்ன எவ்வளவு வக்கரமா நம்ம நடந்திருக்கோம், எவ்வளவு வயலண்டா பிஹேவ் பண்ணியிருக்கோம், நல்லவன் மாதிரி நடிச்சிருக்கோம், அவன் பாவம், அவன் உழைச்சான், அவன் சந்தோஷமா இருக்கான், நீ ஏன் அவனை பார்த்து பொறாமப்படுற, அப்படிலாம் நமக்குள்ள ஒருத்தன் கிளாஸ் எடுப்பாங்க, சூப்பரா இருப்பான், அவன் எடுக்கிறத கவனிச்சா தானே புரியும், அவன் எடுக்கிறத கவனிக்கலைன்னா மனம் இருக்கிறான்றதே மறந்துடும். அதாவது மனசாட்சின்ற ஒரு ஆசிரியர் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாருன்னா யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க கவனிச்சிங்கன்னா அந்த பாடம் புரியும், கவனிக்கலைன்னா நீங்க லேர்ன் பண்ண முடியவே முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் பாயிண்ட் பண்ணுங்க. மொத்தம் நான் 4 பாயிண்ட்டோ 5 பாயிண்ட்டோ சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், சரியா நான் இது பண்ணலை. ஸோ இந்த விஷயங்கள் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்கள் உயர்வடைய முடியுமா முடியாதா, நல்லா யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. சும்மா ஏனோ அதெல்லாம் கமெண்ட் பண்ண மாட்டீங்க நான் நம்புறேன். பட் ஒரு பதிவை முடிஞ்சதுக்கு அப்புறம், பதிவை கேட்கும் போது கமெண்ட் பண்றீங்க, சந்தோஷம். பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறமும் கமெண்ட் பண்ணுங்க. நான் இங்க 2-3 பேருடைய 2-3 பேர் சொல்ல முடியாது, சில பேர் ஆடியோ கொடுக்கும்போது ஒரு கமெண்ட், ஆடியோ முடிக்கும் போது கமெண்ட், அது ரொம்ப சூப்பராக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அந்த ஆடியோ முழுசாக கேட்டுட்டு அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ நான் இப்பயும் சொல்கிறேனே, நீங்கள் எல்லாம் விதைக்கிறீங்க. தம்பி 60 ஆயிடுச்சுப்பா, எப்பப்பா அறுவடை பண்ணுறதுனா, ஏன் பண்ண முடியாது, பண்ண முடியாதாண்ணா? 60 ஓகே விதைக்கிறீங்க, ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் அறுவடை பண்ண முடியும். அப்போ 80 ஆயிடுமா? ஆன் ஆகிட்டு போகுது. அதுக்கப்புறம் 90 100ல் ஒரு மரணம் வருமா? மரணம் மறுபிறவி எடுப்போமா? அப்போ அறுவடை பண்ண வேண்டான்னு தான் சொல்லுங்க. இப்போ போன ஜென்மத்தில் செஞ்ச சில புண்ணியங்கள் தானே இன்னைக்கு சாய்பாவை நம்ம தேடி போகிறோம், இல்லை அவர் நம்மளை தேடி வந்திருக்காரு. அப்போ போன ஜென்மத்தில் செஞ்ச விதை இன்னைக்கு அறுவடை ஆயிருக்கு. நல்ல விஷயத்துக்கு சொல்கிறேன். அதனால் வயசை பற்றி கவலைப்படாதீங்க. உயிர் இருக்குதுன்னா வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். வாய்ப்பு இருக்குதுன்னா
உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கூடுன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை தொடங்குங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா.